ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுடைய விண்டோஸ் ஓஎஸ் போட்டிருக்கக்கூடிய சிஸ்டத்தில் எப்படி விஎம் ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோவை டவுன்லோட் பண்ணி ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம இந்த வீடியோக்குள்ள இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க உங்க சிஸ்டத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வெப் ப்ரௌசர் வந்து ஓபன் பண்ணிக்கங்க. நான் கூகுள் குரோம் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். நீங்க சர்ச்ல போயிட்டு விஎம் ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. இந்த மாதிரி நிறைய சர்ச் ரிசல்ட் வந்து கிடைக்கும். இதில் நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இதுதான் நமக்கு தேவை. வெப்சைட் பார்த்துக்கோங்க, www.vmware.com அப்படின்னு இருக்கும். இந்த சர்ச் ரிசல்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. ப்ராட்காம் அப்படின்ற மாதிரி ஒரு வெப்சைட்குள்ளே போகும். இங்கே நமக்கான ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். அப்படி கிரியேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த விஎம் ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். எங்கள் லாகின் பேஜ் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். இங்கே லாகின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு மேலே. அதில் ஒரு சின்ன ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆரோ கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ரெஜிஸ்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், டல்லாக இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிரியேட் பண்ண போகிற அக்கௌண்ட்டுக்கான மெயில் ஐடி என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கொடுத்துக்கோங்க. கீழே இந்த கேப்ஷாவை பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜில் என்ன இருக்கோ அதை. எனக்கு இருக்கக்கூடியதை நான் என்டர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்கள் பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ராட்காம் ரெஜிஸ்ட்ரேஷன் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்து வந்திருக்கு. நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கோடை வந்து அட்டாச் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. இந்த வெரிஃபிகேஷன் கோடை காப்பி பண்ணி நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் இங்கே வெரிஃபிகேஷனுக்கு கிடைச்சில கோடு இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு வெரிஃபை அண்ட் கண்டினியூ அப்படின்றத கொடுங்க. எங்கே உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் என்டர் பண்ண சொல்லுவாங்க. அடுத்து லாஸ்ட் நேம், கண்ட்ரி, ஜாப் டைட்டில், பாஸ்வேர்டு, கன்ஃபர்ம் பாஸ்வேர்டு இதெல்லாம் கேட்கும். இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. நீங்கள் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுறப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும். நான் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். நான் கொடுத்துருக்க பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே க்ரீன் கலர் டிக் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் அந்த பாஸ்வேர்டை இந்த வெப்சைட்டில் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அது மாதிரி நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இங்கே என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டை கரெக்டாக இங்கே கொடுத்தா மட்டும்தான் இங்கே க்ரீன் கலராக பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் மேட்ச்னு வரும். இப்படி வந்தால் மட்டும்தான் நம்மளோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகும். இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் வந்து இருக்கும். டேர்ம்ஸ் ஆஃப் யூஸையும் ப்ரைவசி பாலிசி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக தான் இது நீங்கள் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் அப்படின்றதையும் ப்ரைவசி பாலிசி அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. நான் டிக் பண்ணிக்கிறேன். இப்போ கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இங்கே நமக்கு ரெஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போது நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஐ வில் டூ இட் லேட்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே மேலே இருக்கக்கூடிய லாகின் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்களுடைய மெயில் ஐடி கொடுங்க. கரெக்டாக உங்களோட மெயில் ஐடி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. இங்கே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டை கொடுத்ததுக்கப்புறம் சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகி உள்ளே வந்துடும். இப்போ நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கான டேஷ்போர்ட் செக்ஷனுக்குள்ளே இருப்பீங்க. இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்து இருக்கும். அதில் மை டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கான டவுன்லோட் செக்ஷனுக்குள்ளே போகும். இதுலேயே பாருங்கள் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டுது, ஃப்ரீ சாஃப்ட்வேர் டவுன்லோட்ஸ் அவைலபிள் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரீ டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் மேலே பாருங்கள் ஆல் டிவிஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இதில் விஎம்வேர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் வெளியே கிளிக் பண்ணிங்கன்னா அது க்ளோஸ் ஆயிரும். இங்கே சர்ச் ப்ராடக்ட் நேம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன், இங்கே விஎம்வேர் ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஷோ ரிசல்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எங்கே பார்த்தீங்கன்னா
VMware Workstation Pro அப்படின்றது நமக்கு ஷோ ஆகுது. இதை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். நாம பார்த்தீங்கன்னா விண்டோஸ் OS வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ரிலீஸ் கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் காட்டுது. இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கூட காட்டலாம். நீங்கள் பார்க்குறப்போ லேட்டஸ்ட்டாக என்ன வெர்ஷன் இருக்கோ, ரிலீஸ் இருக்கோ, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு செக்ஷன் தான் ஓப்பன் ஆகும். இதில் கீழே நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் தான் இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி டு தி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். இதுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து இப்போ எனேபிளில் இருக்காது. நம்ம இப்போ எனேபிள் பண்ண போகிறோம். அது எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்ற இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்ததுக்கப்புறம் அகைன் இந்த டேபுக்குள்ள வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செக் பாக்ஸ் வந்து எனேபிளில் இருக்கும். இதை டிக் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் ஆப்ஷனுக்கு நேராக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பாப்அப் ஸ்க்ரீன் வந்து கேட்கும். இதில் எஸ் அப்படின்றத கொடுங்க. இங்கே சில டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் மறுபடியும் அதே பேஜுக்கு தான் வந்துருக்கும். இப்போது இந்த டவுன்லோட் ஆப்ஷனை அகைன் கிளிக் பண்ணுங்கள். இங்கே மேலே பாருங்கள், டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கட்டுறேன். இங்கே நம்மளுடைய ஃபைல் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். வெயிட் பண்ணுங்கள், இந்த சாஃப்ட்வேர் ஃபுல்லாக டவுன்லோட் ஆகட்டும். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். சாஃப்ட்வேர் வந்து ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடுச்சு. இங்கே இருக்கக்கூடிய நான் ஃபோல்டர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எங்கே டவுன்லோட் இருக்குது அந்த லொக்கேஷனுக்குள்ளே போய்க்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸில் வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. இந்த சாஃப்ட்வேரை எப்பயும் போல் நார்மலாக டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டியது தான். டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு பாப்அப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அதாவது VMware இன்ஸ்டாலேஷன் லான்ச்னு சொல்லிட்டு எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்கும். இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் ரெக்கார்ட் பண்ண முடியாது, அதனால் காட்ட முடியல. எஸ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ப்ரிப்பரேஷன்லாம் நடக்கும். சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஒர்க் எல்லாம் நடக்கும். VMware Workstation Pro செட்டப் அப்படின்ற மாதிரி இந்த விண்டோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுங்க. இங்கே ஐ அக்செப்ட் தி டேர்ம்ஸ் இன் தி லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்ற இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. அகைன் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. இந்த VMware Workstation சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லொக்கேஷனை நீங்கள் மாற்றணும், வேறு டிரைவுக்கு மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சேஞ்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். பட் டிஃபால்ட்டாக விட்டுறதுங்கிறது பெட்டரு. நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஆப்ஷனும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னா எடுத்து விட்டுருங்க. நான் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை மட்டும் எடுத்து விட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்டேட் செக் பண்ணுறதுக்கானது. அது விண்டோஸ் வந்து நம்ம ஆன் பண்ணுறோம் இல்லையா, ஆன் பண்ணுறப்பே புது வெர்ஷன் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். அதுக்கான ஆப்ஷன் இது. நான் அதை அப்படியே விட்டுறேன். நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. டெஸ்க்டாப்பில் ஐக்கான் வேணுமா அப்படின்றதுக்கான ஆப்ஷன் இது. வேணும் அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப்பில் ஐக்கான் வேணாம் அப்படின்னா எடுத்து விட்டுருங்க. இந்த ரெண்டும் நார்மலாக செலக்ட்லேயே இருக்கிறது பெட்ரு, அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போது இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இன்ஸ்டால் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் வந்து நடக்கும் உங்கள் சிஸ்டத்தில். இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து அதுவாக ஃபுல்லாக ஆகி முடிக்கும். நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணாலே போதும், எதுவுமே பண்ண தேவையில்ல. நம்மளுடைய VMware Workstation Pro வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி முடிச்சிருச்சு, இன்ஸ்டால் ஆகி. ஃபினிஷ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இங்கே நமக்கு டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா VMware Workstation அப்படின்ற இந்த ஐக்கான் வந்து ஆட் ஆகிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஷோ ஆகலாம் கூட பிரச்சனை கிடையாது. சர்ச்சில் போயிட்டு VMware அப்படின்னு டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு காட்டும். ஜஸ்ட் ஓப்பன் அப்படின்றத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய விண்டோஸ் OS இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய சிஸ்டத்தில் நாம் VMware Workstation Pro வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் சொன்ன ப்ராசஸை ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து உங்கள் சிஸ்டமில் வந்து வந்திருக்கலாம். ஒருவேளை வந்திருந்தது அப்படின்னா அது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். என்னோடய சிஸ்டத்தில் இந்த மாதிரி தான் ப்ராப்பராக வந்து இன்ஸ்டால் ஆச்சு. உங்களுக்கு அதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய கண்டென்ட் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.